ராகி தோசைக்கு ராகி ஜாஸ்தி போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்க சில டைம் ரொம்ப கஷ்டப்படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். இதில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக ராகி சேர்த்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பெல்லாம் ஃபஸ்ட்டே கலந்து வச்சுட்டு நார்மலாக தோசை சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா போதும். எடுத்ததுமே நிறைய ராகி சேர்த்து ஹெல்தி அப்படின்ட்டு கொடுக்குறப்போ டேஸ்ட்டு பிடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் சாப்பிட பழக்கும் பொழுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஃபஸ்ட்லாம் கேரட், பீட்ரூட், எக்கு அதுவெல்லாம் வச்சு ரைஸ் கலந்து கொடுத்துட்ருப்பேன். இப்போ டோட்டலாக வெஜ்ஜிஸ்வே மாற்றியாச்சு. புடலங்காய் சாப்பாடு, வெண்டைக்காய் சாப்பாடு, அவரைக்காய் சாப்பாடு இந்த மாதிரி கலந்து கொடுக்குறப்போ எல்லா வெஜிடபிளும் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக கேரட், பீட்ரூட்லேயே இல்லாமல் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.